இப்போ அடுத்த மிஸ்டேக் நான் என்ன பண்ணேன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தவன் சொல்கிறது கேட்குறது. அடுத்தவன் என்ன சொல்லுவான்னா, நான் இப்போ நேச்சுரலாக பாடி பில்டிங் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்கிட்ட வந்து உன் மசில் வந்து பெருசாக இல்லைடா, உனக்கு வந்து கரெக்டான டெஃபினேஷன் இல்லை, உனக்கு சைஸ் இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மண்டையை கழுவி மெடிசன் பக்கம் போக வைக்கிறது. மெடிசன் பண்ணுறது ஓகே, சில பேர்த்துக்கு பிடிச்சி பண்ணுறாங்க, சில பேர்த்து வந்து பிடிக்கிறது இல்லை. ஓகே, அதுவும் வந்து அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம், அதை வந்து நம்ம எதுவும் தலையிட முடியாது. இப்போ எனக்கு வந்து நேச்சுரலாக தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். இப்போ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா, உங்கள்கிட்ட சைஸ் இல்லை, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மெடிசனில் போங்க, உங்களுக்கு வந்து இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மண்டையை கழுவுறது. அந்த மாதிரி மண்டையை கழுவும்போது நான் என்ன பண்ணுறேன்னா, அதை பற்றி யோசிச்சுட்டு அதை பற்றி திங்க் பண்ணிட்டு இப்போ நான் கரெக்டாக கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருக்க ஒர்க்கை வந்து நான் மிஸ் பண்ணிடுறேன். இந்த ப்ராசஸை வந்து மிஸ் பண்ணிவிட்டு அதை திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம காதிலே போட்டுக்கூடாது. உங்கள் கோச் என்ன சொல்கிறாரு, எனக்கு என்ன தெரியும், அதை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன், அவ்வளோதான். பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் மண்டையில் ஏற்றிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்க ஒர்க்கில் வந்து ஃபோக்கஸ் இல்லாமல் இருந்தால் வந்து அது கரெக்டாக வராது. அந்த மிஸ்டேக்கும் நான் கொஞ்ச நாள் பண்ணிகிட்டு இருந்தேன்.